ஒவ்வொரு தெளிந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்று 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆனி மாதம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சகோதரி சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் தொடர்ந்து வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா. ஆமே. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே பரிசுத்தப்படுவதாக. சுபா அவர்கள் ஜெபத்தோடு கூட நீங்க ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் பிறகு ஜெபத்திலே வழி நடத்தப்படுவோம். சுபா, சிஸ்டர் சுபா, உங்களோட மைக் ஆஃபில் இருக்கு, ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் ஜானட் அவருடைய மைக் ஆஃபில் இருக்கு. நீங்கள் தொடருங்கள், அவர் இணைவார். சிஸ்டர் ஜானட், 2 பேருடைய மைக்கும் ஆஃபில் இருக்குமா? அல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். என் தகப்பனே, நீர் எல்லா காலத்திலும் கூட இருக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நீங்க நடத்துங்க அப்பா. சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சங்கம வானொலியை ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே, இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறேன் அப்பா. எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய சத்தியம் ஆண்டவரே உட்புறவும் ஆண்டவரே சத்தியத்தினால் அவர்கள் வளர்ச்சி அடையவும் சத்தியத்தினால் பெருகவும் கத்தாவே நித்திய ஜீவன் வரை கொண்டு செல்கிற உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே சத்தியமாய் பார்க்க கத்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா, ஒரு ஆண்டவரே பாடல் பாடுங்க. ஓம் நிம்பர். ஓகே ஓகே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல்
மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஆமென். ஆமேன் ஆமேன். நல்ல பாடல். கர்த்தர் தாமே தேவனுடைய கூடாரத்தில் தங்கி இருப்பவன், ஒவ்வொருவரும் பரிசுத்தவான், நீதிமான், சத்தியவான் இப்படியாய் இருக்கிறார்கள். ஆகவே அதன் நிமித்தம் எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அளவற்ற கிருபையுள்ளவர், அளவற்ற இரக்கமுள்ளவர், பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஏனென்றால் நாங்கள் சில வேளையிலே சில மனிதர்களை நாங்கள் வெறுக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். குற்றவாளிகளை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரு விருப்பம், பாவம் இந்த உலகத்திலே விலக வேண்டும், கிருபை இலவசமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்தனை காரியத்தையும் எங்களுக்காக செய்தார். நான் ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிறேன். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை அல்லது நிபந்தனைகளை அங்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இலங்கை தேசத்திலே, இலங்கை மக்கள் மத்தியில, இலங்கை ஜனங்கள் மத்தியில, வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்க தேசத்தின் குடிகள் மத்தியில ஆண்டவரே கர்த்தாவே அளவற்ற இரக்கம் ஆண்டவரே உம்மாலே இறக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கடைப்பிடிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவனே அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் பேரா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா உம்முடைய வாக்கு தத்தம் அவர்களுக்குள்ளே நிலைக்க என் தேவனை 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா, 3ஆம் 4ஆம் தலைமுறையை விசாரிப்பேன் என்று சொன்ன தேவன் ஐயா, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்ன தகப்பன் நீங்கள் அப்பா. அப்படிப்பட்ட தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு மனதில்லாமல் போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இரக்கத்தை ஆண்டவரே இவர்கள் நினையாமல் போகிறார்களே கர்த்தாவே. அவருடைய இருதயங்களின் சிந்தைகளின் நீதி உள்ள ஆண்டவரே வல்லமைகள் வெளிப்படட்டு. நீர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை இவர்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட கர்த்தாவே கிருபை செய்யும். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாய் எல்லாரும் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சுபான், நீங்கள் எல்லாரும் கிரீடத்தை வேணும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் தேவனிடத்திலே இருந்து, ஆனால் சிலுவையை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சிலுவை இருந்தால்தான் கிரீடம் கிடைக்கும் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நான் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நேசரே தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய கிரீடத்தை எங்களுக்கு தருகிறவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த கிரீடத்தை பெறுவதற்கு கர்த்தாவே நாங்கள் சில சிலுவைகளை சுமக்க வேண்டியது உம்முடைய சித்தமா இருக்கிறதே ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஒரு வெற்றி கேடயத்தை அடைவதற்கு கர்த்தாவே ஒவ்வொரு வீரரும் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், எவ்வளவு தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கஷ்டப்படுத்தி அந்த வெற்றி கேடயத்தை அடைகிறார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அருமை நேசரே கர்த்தாவே அப்பா, அந்த ஆண்டவரே நாட்களிலே அந்த பயிற்சியின் காலங்களிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் துணையும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
அன்பின் தகப்பனே கர்த்தாவே, அந்த நாட்களை ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு கழிக்க என் தகப்பனே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே ஏசப்பா, என் தெய்வமே, என் கர்த்தாவே, தகப்பன் சுற்றிக்கிறது போல நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் சுற்றிக்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அந்த சிற்றையை கர்த்தாவே ஆண்டவரே அதிகமாக நீர் கொடுப்பது இல்லை ஆண்டவரே. என் தகப்பனே, அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து என் தெய்வமே அப்பா உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாட்களை உம்முடைய பலத்தோடு கழித்து அந்த வெற்றி கிரீடத்தை பெற நீர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, அப்பா உம்முடைய அழைப்பை பெற்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே என் தேவனே இன்னும் உமக்குள்ளே விடப்பட்டு கர்த்தாவே ஜெயங்கொள்ள நீர் வைப்பீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே இணைந்து செயல்பட நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. என் தேவனே உமது கரம் கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி ஜெயங்கொள்ள வைக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள் தந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். மன்னிப்பு வேணும். மனம் திரும்புதலுக்கு அங்கு மனம் திரும்புதல் அர்ப்பணிப்பு அவர்கள் வேண்டாம் என்று நிற்கிறார்கள். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா பிதாவே ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே எங்களை மன்னிக்க தயவு பெருத்தவர் நீர் தான் ஆண்டவரே. அப்பா அந்த தயவிலே நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற தேவன் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த நாட்களில் ஈந்தருளும் ஐயா. இவர்களுக்கு வேண்டிய இவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்கு வேண்டிய மன்னிப்பை கர்த்தாவே உம்மிடத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே அதுக்குரிய வழிகள் அதுக்குரிய பாதைகள் அதுக்குரிய மனுஷர்களை கர்த்தாவை ஏற்றபடி ஆண்டவரே சந்திக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே கற்பத்திலே பிறக்கிற பிள்ளைகளில் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப ஜோதிகள் இளங்குடும்பங்கள் முதியோர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே மனுஷகுலம் அனைவருக்கும் வேண்டிய இந்த மன்னிப்பை ஆண்டவரே கர்த்தாவே இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாய் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மிடத்திலே மன்னிப்பு இலவசம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் மனம் திரும்புவதிலே கர்த்தாவே தாமதம் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. மனம் திரும்புவதிலே கர்த்தாவே ஆண்டவரே நிலையற்றி இருக்கிறோமே கர்த்தாவே. என் தேவனே இந்த மனித குலத்துக்காக நீர் செய்த எல்லா அற்புதங்கள் அதிசயங்கள் அப்பா சிலுவையிலே பட்ட உபத்திரவங்கள் வேதனைகள் கர்த்தாவே இந்த மக்கள் மனிதர்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே அதன் மூலம் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை பெற்று வாழ கர்த்தாவே இந்த மனித குலத்துக்கு நீர் கொடுத்த பிரதான கிருபையை கர்த்தாவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் உம்முடைய நாளாய் இருக்கட்டும் ஐயா. நீர் சந்தோஷப்படுற நாளாய் உம்முடைய விருப்ப நிறைவேற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபான் நித்திய ஜீவன் வேண்டும் என்று எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் அங்கு முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்றது அங்கு அங்கு இல்லாததாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த முழுமையான அர்ப்பணிப்பை யாரும் அர்ப்பணிக்க முடியாத சூழ்நிலைகள் பொருளாதார பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் மத்தியில அந்த முழுமையான அர்ப்பணிப்பை பெற முடியாம இருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆனா அதுக்கு அதை தாண்டி மேலான காரியம் நித்திய ஜீவன் என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் தகப்பனே எங்கள் அருமனேஸ்வரி இயேசப்பா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே ஆமாண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனை அடைவதற்கு கர்த்தாவே உம்மிடத்தில் எங்களை முழுக்க ஒப்பு கொடுக்கிற அந்த கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக உம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே இயேசப்பா நித்திய ஜீவனை அடைவதே கர்த்தாவே ஒவ்வொருவருடைய நோக்கமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது ஆண்டவரே.
ஆண்டவரே, என் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, அழியாமை உள்ள அந்த வாழ்வை கர்த்தாவே நீர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் கொடுத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை குறித்து கர்த்தாவே ஒரு வாஞ்சையும் நோக்கവും இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு நீர் உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்திலே அந்த நினைவுகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அதை ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவளுடைய இருதயத்திலே எழும்பி ஆண்டவரே, அதை குறித்த காரியங்களை சிந்தித்து கர்த்தாவே அதை நோக்கி அவர்களுடைய ஓட்டம் இருக்கத்தக்கதாக வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தாவை எதை இழந்தாலும் ஆண்டவரே, அந்த நித்திய வாழ்வை ஒருவரும் இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே செயல்பட நீர் வழி நடத்தும்படியாக பரிசுத்தரே உங்கள் வல்லமையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, பொருட்படுங்கள் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய ஜீவியம் ஆண்டவரே அந்த நித்திய வாழ்வை குறித்த ஜீவியமாக, அதை குறித்த வாஞ்சியாக இருக்கத்தக்கதாக நீர் வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அடுத்த ஜெபத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ளாமல் அங்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். தேவனிடத்திலே இருந்து பொறுமையாய் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாது இருக்கிறார்கள். இது பெரிதான தளர்ச்சியை கொடுக்கிறது, பின்னடைவை கொடுக்கிறது. ஆகவே இதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே முதலாவது கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்தாவே, இரக்கங்களை கத்தாவே, நல்ல மனநிலைமைகளை கத்தாவே, ஆண்டவரே, பாவ சுபாவங்கள் கரைகளை விடுத்து கத்தாவே, உம்முடைய அன்பிலே கத்தாவே, ஆண்டவரே நின்று கத்தாவே, ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க கத்தாவே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த அறிவு இல்லாவிட்டால், அந்த ஞானம் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு அதை ஆண்டவரே கத்தாவே சரியான விதத்திலே நாங்கள் செயல்பட முடியாம போய்விடும் கத்தாவே. என் தேவனே, ஆண்டவரே கத்தாவே, சபைகள்ல சரி எங்கேயும் சரி சத்தியாவியானவரே நீர் கற்றுக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தாவே இந்த நாட்களில் ஊற்றுங்கப்பா, இந்த பூமியில ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா திருச்சபை மக்களுக்குள்ளே ஒரு எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபை கத்தாவே உம்முடத்திலே கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கவும், ஆண்டவரே உம்முடத்திலே பெற்ற ஞானத்தை ஆண்டவரை விருத்தி அடைய செய்யவும் கத்தாவே நீர் புது பலனை கொடுத்து, புது ஆவியை கொடுத்து, புது வல்லமையை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே இந்த உலக தேச அனைத்திலும் வரட்டும் ஐயா. என் தேவனே, உம்முடைய வெளிச்சம் வந்தால் கத்தாவே, ஓ ஆண்டவரே கத்தாவே, ஒரு காரியம் இல்லாமல் நீரே வழி நடத்துவீரே கத்தாவே. நீர் வழி நடத்தினால் அது சரியானது, நீத்தியானது, உண்மையானதுமாய் இருக்குமே கத்தாவே. என் தேவனே, நீர் தெரிந்து கொண்ட காரியங்கள் கத்தாவே, நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்த ஊழியங்கள் கத்தாவே அத்தனையே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே நீங்க வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வழி நடத்தலுக்கு கீழாக அவர்கள் கிரியை செய்ய உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் இந்திய நாட்களிலே மக்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாவங்கள் விலகி தேவனுடைய கிருபையை அவர்கள் கொண்டாட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, இந்த குற்றவாளிகளை மன்னிக்கிற தன்மை, அங்கு பாவிகளை ஏற்றுக்கொள்ளுற தன்மைகள் எல்லாருக்குள்ளும், சபைகளுக்குள்ளே, மக்களுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் பரிசுத்தரே, இந்த நாட்களிலே என் தெய்வமே,
அப்பா என்னீஸ்வரே, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிற அந்த இருதயத்தை ஒப்புதருக்கும் நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் அருமை நேசரே, எங்கள் தேசத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் அந்த மன்னிக்கிற சுபாவம் பெருகட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே, அன்பின் நேசரே கர்த்தாவே, அன்போ சகலத்தையும் தாங்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் அன்பு செலுத்தினால் கர்த்தாவே, அப்பா அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வளரும் என் ஆண்டவரே. அந்த இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவரையும் எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் மன்னித்து கர்த்தாவே, ஒவ்வொருவருக்காக விட்டு கொடுக்கிற அந்த இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே, இதன் நிமித்தம் எங்கள் தேசத்திலே இன்னும் நன்மைகள் பெருகத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளிடத்திலும் இந்த காரியங்கள் பெருகி காணப்படட்டும் ஆண்டவரே. தேசத்து ஜனங்கள் மத்தியிலும் இந்த காரியம் காணப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் நேசரே கர்த்தாவே, மன்னிக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் இருந்தால் நீ பெரிது நான் பெரிதென்ற அந்த அகந்தை வராது, போட்டி வராது, எதிர்ப்பு வராது. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்ப மாட்டார்கள் ஆண்டவரே. இனத்துக்கு விரோதமாக இனம் எழும்பாது என் ஆண்டவரே. அந்த இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கள். அந்த மன்னிக்கிற இருதயத்தையும் விட்டு கொடுக்கிற இருதயத்தையும் கொடுத்து என் தெய்வமே நீர் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இரங்குங்கள் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் மத்தியிலே அந்த இரக்கத்தை கட்டளையிட்டு நீர் நடத்தும்படியாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவை நேசித்து வாழ என் தகப்பனே நீர் கிருபை செய்யும்படிக்காக உங்களுடைய நேச கரத்துக்குள் தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சுபா உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் நாமே கூட இருந்து வழி நடத்தணும். நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் உங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஐயா ஆண்டவரே, சுபா குடும்பத்தை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. கணவன் செய்கிற கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள், அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்ப ஜபங்கள் ஆண்டவரே, துதிகள் எல்லாவற்றிலும் பூக்கள் வரக்கள் பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிள்ளை பலவீனங்கள்ல பலனை கொடுத்து கர்த்தாவே நீங்க நடத்துங்க ஆவியானவரே. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் பூக்கள் வரக்கள் வாலிப காலங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, தேவனே, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளின் சிரசிலே தங்கியிருந்து கர்த்தாவே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தாவே படிப்புக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து கர்த்தாவே எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதோட குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயாருக்காய் சகோதரங்களுக்காய் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாய் சங்கம வானொலியிலே கர்த்தாவே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஐயா. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு மனம் ஒற்றுமைகள் ஆண்டவரே, ஏக சிந்தைகள் ஒவ்வொருக்குள்ளும் வரட்டும் ஐயா. உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே பங்கு பங்காய் வகை வகையாய் ஆண்டவரே செய்து முடிக்க கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருதயங்களையும் சிந்தைகளையும் பரிசுத்தப்படுத்தி நல்ல சுபாவங்களோடு செயல்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கம வானொலி நிலையத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியங்களை பொறுப்படுங்கள், இந்த ஊழியங்களை ஆசீர்வதியுங்கள். இந்த ஊழியத்தின் ஊடாக கர்த்தாவே அப்பா செயல்படுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை நடத்துகிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே தொடர்ந்தும் இந்த ஊழிய தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் நடத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தகரம் கூட இருக்கட்டும். நன்மைகளை அவர்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதுபோல அந்த ஆண்டவரே இந்த வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுங்க. இந்த தகப்பனே, இந்த இணைப்பிலே இணைந்து இந்த ஊழியம் செய்கிற உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடும் அவருடைய குடும்பங்களோடும் கூட இருந்து அவர்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுங்க. சத்துருவின் தந்திரங்கள் பொல்லாப்புகளுக்கு எல்லாம் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரை தொடர்ந்தும் நடத்துங்க. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ஞானத்தை கொடுத்து நல்ல தாளந்துகளை கொடுத்து இன்னும் பயன்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். அதே போல டிம்லாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதரியோடும் ஆண்டவரே, பிள்ளைகளோடும் கணவனோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீரே பொறுப்படுத்த அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து நன்மைகளை கட்டளையிட்டு நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தீங்குகளுக்கு விலக்குங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகபலங்களை கொடுத்து பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய நேச கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளு ஆனந்தமே, இந்த நாளு ஆனந்தமே. பாதமமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதமமர்ந்து கண்ணீர் சிந்தி காதறி அழுதிடுவேன் நான், காதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளு ஆனந்தமே. கசந்தமாரா மதுரமாகும், கசந்தமாரா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே கொடிய, எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளு ஆனந்தமே, இந்த நாளு ஆனந்தமே. ஆமென். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தார். அதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்தி உங்கள் இருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாஞ்சியோடு இந்த மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய ஜெபங்களை ஒப்புவித்தீர்கள், பாடல்களை ஒப்புவித்தீர்கள். இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் தந்த அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து அவருடைய இந்த விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறோம். அவர் கேட்டுக்கொண்டு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இந்த வேளையிலும் இணைந்தார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சுகத்தோடு சுகபலனோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அதே போல சௌரி ஜானட் அவர்களையும் நேற்றைய நாளிலே பிரான்ஸுக்கு கடந்து சென்று திரும்பவும் வந்து ஊழியங்களை செய்யத்தக்கதாக பாதுகாப்போடு ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே சௌரி சுபாசினியோடு அடுத்த வாரத்திலும் சௌரி ஜானட்டோடு நாளை கால வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you sister Subhasini. God bless you sister Janet. Amen. God bless. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆமென். ஆமென். இருக்கிறவர்களே இதுவரை நேரம் எங்களுடன் ஜெப ஊழியர்கள் இணைந்து கத்தரண்டை ஜெபங்களோடு ஊழியர்கள் வழிநடத்தினார்கள். கத்தர் தாமே இவற்றையெல்லாம் கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அவர்கள் வந்து விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். God bless you, sister. God bless you. ஆமேன். ஆமேன்.